ஹாய் மகளே, வணக்கம் மகளே. நாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நாள் வலை விட்டுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். 4 வரைக்கும் நாங்கள் வலை விட்டுட்டு போயிட்டே இருக்கோம் மக்களே. இது எங்கள் ஊரில் கொடியன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த மேலே நாங்கள் ஒரு சின்ன அமுக்கு லைட் கட்டியிருப்போம். இது எதுக்கு கட்டுறோம்னா, இது எங்களுக்கு வலை எந்த சைடு கிடக்கு அப்படி பார்க்குறதுக்கு வேண்டி தான் இந்த லைட்டு நாங்கள் கட்டுறோம். ஓகே, மற்ற போட்டுகளுக்கும் நம்ம வலை தெரியணும், அதுக்காக தான் நாங்கள் கெட்டுகிட்டே வரோம். 7:30 ஆகும்போது எங்களுக்கு வலை முடிஞ்சிடுச்சு. அப்புறமா நாங்கள் கறிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தீவிச்சூரை எடுத்து எங்கள் ஆள் சின்னதாக நொறுக்கிட்டு கூட்டு வச்சுட்டோம். சின்ன கூட்டு தான் வைக்க போகிறோம். கூட பப்படம் வைக்க போகிறோம். பப்படம் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, வெள்ளைக்கறி வித்து பப்படம். இந்த கூட்டு செம்மையாக இருக்குது. இந்த சாப்பாடு செம்மையாக இருக்கும். இது கடல் மேலே சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆமாங்க, கடல் மேலே இதே மாதிரி சாப்பாடு கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா, அப்படியே சூப்பராக ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு ஒரு தூக்கத்தை போட்டுடுவோம். ஒரு மணிக்கு எழும்பி நல்ல ஒரு கட்டங்காப்பி குடிச்சிட்டு அப்புறமா வலையை பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இங்கே எங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஓரியா மீன் கிடச்சிடுச்சு. மறுபடியும் தீவிச்சூரை வந்துகிட்டே இருக்கும். இது நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களை ஒரு பீஸ் வரைய ஏறிடுச்சு. அதனால் நாங்கள் இந்த மீன்களை ஸ்டோர் அரைக்குள்ளே போட போகிறோம். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நாங்கள் 2வது பீஸு வலையை எடுத்து வலிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆன போது எங்களுக்கு இன்னும் ஒரு மீன் கிடச்சிடுச்சு. ஆமாங்க, நல்ல மீன் தான். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறமா இன்னொரு மீன் கூட வந்துச்சு மக்களே. இது எடுத்து கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும் போல். கொஞ்சம் தடியாக இருக்குது, பல மின்னிக்கிட்டே இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்ஸ். கூட அயிலை. இந்த அயிலை கிடக்கும்போது தான் எங்களுக்கு இந்த மீன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த அயிலையை இந்த மீன் சாப்பிட வரும்போது எங்கள் வலையை மாட்டிக்கிடும். ஓகேங்களா மக்களே. எங்கள் ஊரில் கொடுவான்னு சொல்லுவாங்க. இன்னொரு கேரா. மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மக்களே. அப்போ தான் எனக்கு மீண்டும் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் ஆகிருக்கும். ஆய் மக்களே, இது எங்கள் ஊரில் ஆற்று தண்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க மக்களே. இது நம்ம கையை கடிச்சோன்னா அந்த கையில் இருக்கிற கண்டமே அவன் வாய்க்குள்ளே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அந்த கை நண்டுக்கு. எங்கள் வலையில் வர ஆமைகளை நாங்கள் எடுக்க மாட்டோங்க. இதை எங்கள் வலைன்னு வர ஆமைகளை நாங்கள் தட்டி நாங்கள் திரும்பவும் கடலை தான் போடுவோம். ஆமாம், நம்ம கடலை சுத்தப்படுத்துகிற ஆமை இல்லை, அதனால் நாங்கள் இதை எடுக்கவே மாட்டோம். ஓகே, நம்ம வலையில் பிடிச்ச மீன்களை பார்க்கலாம். ஓரியா மீன், இன்னும் ஒரு கேரை, பின்ன 6 பல்லஞ்சூரா. ஆமாம், ஒரு 1000 சைஸு கேரை வந்துடுச்சு. ஒரு சின்ன பூ மீன், இன்னொரு கொடுவா.
ஓகே மக்களை, இதுதான் எங்கள் வலையில் மாட்டிக்கிச்சு மீன்கள். மீனெல்லாம் வந்து ஐஸ் ஸ்டோரில் போட்டாச்சு. ஐஸ் ஸ்டோரில் போட்டபோது இன்னும் நமக்கு வந்து ஒரு 2000 சைஸ் வந்து ஒரு கேரை மாட்டிக்கிச்சு. அப்புறமா வந்து ஒரு ஆமையும் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி சொன்னது போல நாங்கள் அந்த ஆமையை வந்து எடுக்கவே மாட்டோம், கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சைடு வந்து ஃபுட்டு காலையிலலாம் ஃபுட்டு ரெடி ஆகிட்ருக்குங்க. காலையில் ஃபுட்டு வந்துட்டு எங்களுக்கு பல்லஞ்சூரா கறி தான் வைக்க போகிறோம். எங்களுக்கு வந்து வலையும் ஏறிடுச்சு. 6:45க்கு வலையும் ஏறிடுச்சு. பழசோறு விற்று எங்களுக்கு வந்து பல்லஞ்சூரா கறி. இந்த காம்பினேஷன் யாருக்காவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காய்ஸ்.